நல்லது செய்ய போனாலே நம்ம மாட்டிக்கிறோம். கண்டிப்பாண்ணா. எனக்கு நல்லாவே தெரியும் இதில் இருக்கிற விஷயமே. நான் ஃபுல்லாகவே உணர்ந்து பார்த்துட்டேன். இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் சிவபெருமானை நான் பூஜிக்கிறவன். இதெல்லாம் எதுக்குடா இவங்ககிட்டலாம் நம்ம வேலை செஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம இவங்ககிட்ட நம்ம தர்மத்துக்கு போனாலும் நம்மளை ஏமாத்துறானுங்களே, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது கூட அதே கான்செப்ட் தான் வருது. அந்த இலகிய மனசோட தான் இதெல்லாம் கஷ்டத்தோட மனசு நம்ம நினைக்கிறோம். விடுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதான் நடக்கிறவதியாக தான் வருது. ஆனால் இனிமேலாவது கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். கட்டன் டேட்டாக என்னால் பேச முடியல தலைவா. ஒரு சில பேர் அப்படிதான் இருக்கும். என்னால் முடியல. அந்த மாதிரி என்னை ஏமாற்றணுன்னு என்னை ஏமாற்றணுன்னு பார்த்தீங்கன்னா 2002 அடிச்சு விட்டான். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் 2 டைம் ஓகே, நமக்கு அதுக்கப்புறமே நம்ம திருந்திருக்கணுமே, ஏன் திருந்தலை? மைக்கு வச்சுன்னுக்கிற புரியுதா இல்லையா? எனக்கு நீ நல்லது செய்ய போகிறது தெரியுதா, எனக்கு கெடுதல் செய்ய போகிறது என் மனசில் பண்ணதை நான் சொல்கிறீங்க. கரெக்ட். அப்போ நீ கெடுதல் நீ இதை எத்துமே நீ எதனா பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? கரெக்டு தான். புரியுதா? நம்ம இந்த அளவுக்கு இதே மாதிரி தான் நம்புகிறேன் மனிதர்கள். என்னை பற்றிலாம் நான் வள்ளலார் சாமி கும்பிட்றவன். ஓகே. நான் வள்ளலாரை வணங்குறவன். அதனால நான் மனிதர்களை நம்பி மனிதரா தெய்வமா எல்லா ஜீவராசியும் தெய்வமா நினைச்சு நம்ம வழிபட்டு இருக்கோம். நீ என்னை ஏமாத்தி நீ வாழ போறனா, நீ எவ்வளவு நாள் வாழ்ந்துட போற, நான் என்ன கட்டுப்பட்டு போறேன்? கரெக்டு தான். ஆனா நம்ம மட்டும் அப்படி நினைக்கிறதுனால எல்லாம் சரியா வந்துடும். எல்லாருமே மாறணும். எல்லாருமே நண்பா, இங்க நான் சொல்றதுக்கலாம் தயவு செய்து இங்க எல்லாருமெல்லாம் மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி. இந்த பாரு ஆயுஸ் 100 அவனுக்கு. இவனேதான், யாரே கிடையாது. இவனேதான் என்னை ஏமாந்ததெல்லாம் சொல்லிக்கிறேன். உன் பேர் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். என்னை ஏமாத்தின யாரான்னு உன் பேரை தான் சொல்லிக்கிறேன். இல்லைலாம் கிடையாது, உன் பேர் தான் சொல்லிக்கிறேன். நான் இது வந்து மாத்தலாம் கிடையாது. எல்லாரையும் சொன்னேன். யாரு ஆனால் நீ யாருன்னு ஏமாத்துறேன்னு கிடையாதுப்பா. நான் ஏமாறாத ஆளே கிடையாது சொல்லிட்டேன். ஓகேண்ணா, பாருங்க, பார்த்து ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் நம்பி தான் வாழ்வேன், நான் நம்பி தான் இருப்பேன். நீ என்னை ஏமாத்திட்டு போ, ஆனால் நீ தான் சீரழிஞ்சு போனோம். நான் இப்போ கூட போய் உட்காந்து சிவபெருமானே அப்படின்னு நான் அழுதுன்னு வச்சுக்கேன், நீ அழிஞ்சு தான் போனோம். நான் வாழ்ந்துன்னு தான் இருப்பேன். இது வரையும் நோய் தலைவலி கூட மாத்திரை போடல. நான் 47 வயசாகுது எனக்கு. புரியுதா? மாத்திரை கூட போடல, ஊசி போடாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இது கொடுத்தது எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான்.